உலக திரைப்பட வட்டாரத்தை உலுக்கிய படம். சென்ற ஆண்டு வெளிவந்த இந்த சவுத் கொரியன் படம் உலகத்தின் அனைத்து முக்கிய திரைப்பட விருதுகளை தட்டிச் சென்றதோடு நேற்று நடைபெற்ற ஆஸ்கர் விருதுகளில் ஒரு புதிய சரித்திரம் படைத்தது. இதுவரை ஆஸ்கர் வரலாற்றில் எந்த ஒரு படமும் சிறந்த படத்திற்கு 2 முறை விருதுகளை வென்றதில்லை. ஆம், இந்த வருடத்திற்கான சிறந்த படம் விருதையும் சிறந்த ஃபாரின் லாங்குவேஜ் படத்திற்கான விருதையும் தட்டிச் சென்று சரித்திரம் படைத்தது. அப்படி என்ன சிறப்பு இந்த படத்திற்கு? சமூகத்தின் இருதரப்பு மனிதர்களின் வாழ்வியலை மிக துல்லியமாக காண்பித்ததோடு நாம் பாரசைட் என்றால் என்ன, மரங்கள் மீது படர்ந்து வளர்ந்து அவற்றின் சத்தினை உறிஞ்சும் ஒரு ஒட்டுண்ணி வகை தாவரம். இதுதான் இந்த படத்தின் ஒரு வரி கதையும் கூட. வறுமையில் தவிக்கும் ஒரு குடும்பம் சகல வசதிகள் இருக்கும் ஒரு குடும்பத்தில் போய் ஒட்டிக்கொண்டு தங்களின் வாழ்வியலை இன்னும் மேம்படுத்த பல திட்டங்களை வகுக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு பிளாக் காமெடியாக ஆரம்பித்த படம் இதற்கு பிறகு ஒரு த்ரில்லராக மாறுகிறது. முதலில் வேலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்துடன் களம் இறங்கும் அந்த ஏழை குடும்பம் நாட்கள் நகர அவர்களின் ஆசைகளும் விரிவடைகிறது. ஆசை, பேராசை, பொறாமை இவை மூன்றும் இவர்களை ஆட்டி படைக்க மனிதாவித்தனமும் இவர்களை விட்டு விலகி போகின்றன. அதன் விளைவு இந்த படத்தை நீங்க பார்க்கறது தான் சரி. இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம்னு பார்த்தா அது ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் தான். ஒரு அமெரிக்கன் ஆகட்டும், இந்தியன் ஆகட்டும், யூரோப்பியன் ஆகட்டும், யாரு பார்த்தாலும் இந்த படத்தோட ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மள ரிலேட் பண்ணிக்க முடியும். பல படங்கள்ல வர கேரக்டர்ஸ்க்கும் நமக்கும் எந்த ஒரு தொடரும் இருக்காது. ஆனா இந்த படத்துல அந்த பாண்டிங் அண்ட் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ட்ரஸ்ட் அண்ட் பிட்ரேயல், நம்பிக்கை, துரோகம், இந்த 2 எண்ணக்கருவை வைத்து ஒரு படத்தை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. படத்துல ஒரு சின்ன டயலாக் வரும். அந்த ஏழை குடும்பத்தின் தலைவர் சொல்வாரு, இவ்வளவு பணக்காரங்களா இருந்தும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவரது மனைவி அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அவங்க பணக்காரங்களா இருக்கிறதுனால தான் நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏழை படும் பாடு, பணம் படுத்தும் பாடு, நடுவில் நாம். அதுதான் பாரசைட். 근데 지금 진짜로 이상한 게 뭔 것 같아.